guys, welcome back. இந்த வீடியோவில் விவோவோட V25 என்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸே கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்லாம் கொடுக்கல. எப்பயும் போல் வந்து நார்மலாக ஒரு பெரிய பாக்ஸாக தான் விவோவில் கொடுப்பாங்க இல்லையா, அது போல் ஒரு பெரிய பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. வாங்கின வேரியண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ரெண்டு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 8GB 128 ஒன்று இருக்குது அண்ட் 12GB 256 ஒன்று இருக்குது. நான் வாங்கினது 8GB 128 நான் வாங்கியிருக்கேன். இதுக்கும் இந்த V27 ப்ரோவுக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அண்ட் அன்பாக்சிங் வரப்போ இதில் நமக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ், கேஸு, சார்ஜிங் கேபிள், 80 வாட்ஸ்க்கான அடாப்டர், சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. சார்ஜர் வந்து நமக்கு 80 வாட்ஸ் கொடுத்தாலும் ஃபோனோட சப்போர்ட் வரப்போ 66 வாட்ஸ் தான் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் ஏன் 80 வாட்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதோட பிசிக்கல் ஓரியும் வரலாம். பாட்டமில் சிம் ட்ரே இருக்குது, மைக் இருக்குது, சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. செகண்டரி மைக்கு டாப்பில் இருக்குது அண்ட் பவர் ஆன் பவர் ஆஃப் வந்து எல்லாமே வந்து ரைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே ரைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரேஸ், அதாவது சன்லைட் பட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்று பட்டாலோ கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி வந்து ஷார்ட்ஸில் வந்தால் வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிங்க போட்டோன்னா. நெக்ஸ்ட் இதோட டிசைன் வரப்போ வெரி ஸ்லிம்மான ஒரு டிசைனில் வந்துருக்கு அண்ட் கர்வி டிஸ்பிளேவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் வெறும் 7.4 mm திக்னஸ் தான் இருக்குது. ரொம்பவே மெலிசான ஒரு ஃபோன் தான். நெக்ஸ்ட் இதில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஸோ டியூவல் சிம்மே வந்து 5G சப்போர்ட் தான். ஸோ 5G யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளேன்னு வர்றப்ப 6.78 inches ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. அதுவும் AMOLED தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 3D கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 bytesக்கான பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HDR சப்போர்ட்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் HDRல நம்மளால் வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் தான் எல்லா ஃபோன்லையும் வர மாதிரி. கொஞ்சம் லவுடராகவே இருக்குது. ஸோ விவோனாலும் ஐக்யூனாலும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து பட்டை கிளப்பிருப்பாங்க. அதே போல் ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர்னு வரப்போ Dimensity 7200 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய ஃபோனில் இப்போ பிளாக்ஷிப் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸர் தான். இது ஒரு அண்டு ஸ்கோர்னு வரப்போ 6 lakhs மேலே இருக்குது அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் நான் அந்தளவுக்கு மேஜராக நான் வந்து ஃபீல் பண்ணல. அண்ட் தென் பேட்டரின்னு வரப்போ இதில் 600 mAh ஆன பேட்டரி இருக்குது அண்ட் 40 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இதான் இதில் வரக்கூடிய ப்ளஸ். நெக்ஸ்ட் இதில் FunTouch OS 13 வந்து ரன் ஆகுது. 2 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்குது. 3 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் அதுவும் ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் இதில் சப்போர்ட்னு வரப்போ 5.3 ப்ளூடூத் வெர்ஷன் சப்போர்ட் இருக்குது. இப்போ வரக்கூடிய நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லையும் வந்து இந்த 5.2 தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. மேபி வந்து 6 கொடுத்துருக்கலாம்னு எனக்கு ஒரு தோணுது. நெக்ஸ்ட் இதில் 5Gக்கு 6 bands வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5Gக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்குது. கேமரான்னு வரப்போ இதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 50 megapixelக்கான OIS சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 8 megapixelக்கான வைட் ஆங்கிள் சென்சார் இருக்குது அண்ட் 2 megapixelக்கான மேக்ரோ இருக்குது. செல்ஃபிக்கு 50 megapixel இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி 50-50 கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் வரப்போ 4K 30 FPS வரைக்கும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இதில் ப்ரைஸ்னு வரப்போ 32,999 வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மல்டிடாஸ்கிங் வரப்பையும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த ஒரு லேகுமே நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. எனக்கு இதில் மேஜராக ட்ராபேக் என்னன்னு நம்ம சொல்லணும்னா, இது வந்து டெம்பர் ஓட்டுறதே வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஒரு 500 கிட்ட தேவைப்படும். ஏன்னா இதில் டெம்பர் ஓட்டுறப்ப UV ரேஸ் பாஸ் பண்ணணும் அண்ட் கேவ் டிஸ்பிளேன்றதுனால ஓவராக டெம்பர் ஓட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஃபீல் பண்ணுற இஷ்யூஸ் தான். அண்ட் தென் விவோவில் என்னென்ன ப்ராசஸர் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணலாமே அதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. சில ஆப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ளஸ்ன்னு வர்றப்ப நமக்கு இதில் சில ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் தென் சார்ஜிங் டைம் ரொம்ப கம்மி. ஸோ கேமருக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த விவோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அண்ட் தென் ஸ்க்ரீன் ஆனு ஆஃப், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து இருக்கும். பட் ஆனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எதனா மாற்றலாம். ஏன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து எல்லா ஃபோனுக்குமே வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் 15,000 வாங்கினாலும் சரி 50,000 வாங்கினாலும் சரி சேமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன் மேக்ஸிமம். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.